நகரத்தின் ஓரத்தில் இருக்கும் ஒரு சாதாரண தேநீர் கடையில் வேலை செய்யும் மணி தினமும் ஒரே மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தவன். காலை கடை திறப்பு, மாலை கடை மூடல், இடையில் வாடிக்கையாளர்களின் பேச்சுகள், இதுவே அவனுடைய உலகம். ஆனால் அந்த ஒரு மாலை கடையில் மறந்து போன ஒரு பழைய மொபைல் அவன் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியது. அந்த மொபைலில் தொடர்ந்து வருகிற மெசேஜ்கள் அனைத்தும் ஒரே விஷயத்தை சொன்னது: நீ கவனிக்கப்படுகிறாய். ஆரம்பத்தில் இது ஒரு ஜோக் என்று நினைத்த மணி, அடுத்தடுத்த மெசேஜ்களில் தன் தினசரி செயல்கள், அவன் எப்போ கடை திறக்கிறான், யாருடன் பேசுகிறான், எப்போ நம்ம வீட்டுக்கு செல்கிறான் என்பதெல்லாம் துல்லியமாக எழுதப்பட்டிருப்பதை பார்த்ததும் அவனுக்கு உள்ளுக்குள் ஒரு பயம் கிளம்பியது. அந்த மொபைலை போலீஸில் கொடுக்க நினைத்த போது அதிலிருந்து வந்த ஒரு ஆடியோ மெசேஜ் அவனை நிறுத்தியது. இந்த மொபைல் உனக்காகத்தான் விட்டு சென்றோம். நீ ஒரு சாட்சி. ஆனால் நீயே அதை புரிந்து கொள்ளவில்லை. அந்த வார்த்தைகள் மணிமனதில் ஓடிக்கொண்டே இருந்தன. அடுத்த நாட்களில் நகரத்தில் நடந்த சில சிறிய கொள்ளைகள், மோசடிகள், எல்லாவற்றிலும் ஒரு பொதுவான விஷயம் இருந்தது. அந்த இடங்களில் எல்லாம் மணி இருந்திருக்கிறான். ஆனால் அவன் குற்றம் செய்யவில்லை. அவன் இருப்பதே ஒரு கவனத்தை திருப்பும் யுக்தி என்று மெதுவாக அவனுக்கு புரிந்தது. யாரோ ஒரு பெரிய குழு தங்கள் குற்றங்களை மறைக்க ஒரு சாதாரண மனிதனை மையமாக வைத்திருக்கிறார்கள். உண்மை புரிந்த போது மணி பயப்படவில்லை, மாறாக அமைதியாக நடந்தான். அந்த மொபைலில் வந்த மெசேஜ்களுக்கு பதில் அனுப்ப ஆரம்பித்தான். தன்னை பயந்தவனாக காட்டி அவர்கள் நினைத்தபடியே நடந்து, ஒரே நேரத்தில் அவர்களின் பேச்சுகள், நேரங்கள், இடங்கள் அனைத்தையும் நினைவில் வைத்து கொண்டான். கடைசியில் ஒரு மெசேஜ் வந்தது: நீ எங்களை கண்டுபிடிக்க முடியாது. அதற்கு மணி அனுப்பிய பதில் மிகவும் சின்னது: நான் தேடவே இல்லை, நீங்களே உங்களை காட்டிவிட்டீர்கள். அடுத்த நாள் எந்த ஒரு பெரிய கைது செய்தியும் இல்லை. எந்த செய்தித்தாளிலும் அவன் பெயர் வரவில்லை. ஆனால் அந்த மொபைல் எந்த ஒரு மெசேஜையும் அனுப்பவே இல்லை. மணி மீண்டும் தேநீர் கடையில் வேலை செய்தான். ஆனால் இப்போது அவன் ஒரு விஷயத்தை நன்றாக அறிந்திருந்தான். இந்த நகரத்தில் சில நேரங்களில் குற்றங்களை பிடிப்பது போலீஸ் அல்ல, கவனமாக பார்த்து அமைதியாக காத்திருக்கும் ஒரு சாதாரண மனிதன்தான்.